வந்திருக்கிற ஜென்மாங்கிறதுனால ஏதோ தப்பு பண்ணிட்டு நம்ம உலகத்தில் பிறந்திருக்கிறோம் கஷ்டப்படுறோங்கிற எண்ணம் எந்த சிவாச்சாரியனுக்கு வரக்கூடாது. உலகத்தில் நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த ஜென்மா சுவாமியை ஆராதிக்கிறதுக்காக கொடுத்த ஜென்மாங்கிறதுனால அந்த பாக்கியத்தை மட்டும்தான் ஒருத்தர் நினைக்கணும். எதை நினைக்கணும்? ப்ளஸ் பாயிண்ட்டை தான் நினைக்கணும், பாக்கியத்தை தான் நினைக்கணும். அப்போ ரொம்ப ஏழ்மையில் புகழ்துணை நாயனார் இருந்திருக்கிறார். புகழ்துணைன்னு ஒரு நாயனார் இருந்தார் சிவாச்சாரியர். அவாத்தில் அவருக்கு சாப்பாடு கிடையாது. ஆனால் சுவாமிக்கு நைவேத்தியம் இல்லாமல் அவர் பூஜை பண்ணியிருப்பார். பூஜைன்னா மினிமம் நைவேத்தியம் வேணும். அபிஷேகம், ஒரு தூப தீபம், அர்ச்சனை, நைவேத்தியம் வேணுமா இல்லையா? பஞ்சோபச்சாரம் வேணும் இல்லையா? பெரிய உபச்சாரங்கள் இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் அதமபட்சம் பஞ்ச உபச்சாரம் வேணும். ஒரு ஸ்நானம், ஒரு வஸ்திரம், ஒரு தூபம், ஒரு தீபம், ஒரு நைவேத்தியம், அதை விடாமல் பண்ணியிருப்பார். ஆனால் சிவ நிர்மால்யத்துக்கு அவர் ஆசைப்படாத காரணத்தினால சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணதை சாப்பிடாம இருந்திருக்கார் பல நாள். சூக்ஷ்மம். அதனால மயங்கி விழுந்துட்டார் சுவாமி மேல. அப்ப ஒரு நாள் தவறாம அவர் சுவாமியை பூஜை பண்ணாருங்கிறத சம்பந்த பெருமான் பாடுறார், நம்முடைய நம்பியாரூர் பாடுறார். அகத்தடிமை செய்யும் அந்த நன்றான் அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான், மிக தளர்வைதி குடத்தையும் முடிமேல் விழுத்திட்டு நடுங்குதலும். மயங்கி இருக்கிற நிலையில சுவாமிக்கு அபிஷேகம் பண்ற அந்த தீர்த்த பாத்திரத்தை உடம்புல சக்தி இல்லாத காரணத்தினால தவற விட்டுட்டார். சுவாமி தலையில நங்குன்னு இடிச்சுடுத்து. சுவாமி தலையை தரவிண்டார். இவர் நடுங்கினார். இப்படி பண்ணிட்டோமே, அபராதம் பண்ணிட்டோமே, சுவாமி மேல குடத்தை போட்டுட்டோமே. சுவாமி சொன்னார், உனக்கு டெய்லி ஒரு தங்க காசு தரேன், ஒரே ஒரு கண்டிஷன், இதில் நீ எனக்கு அபிஷேக திரவியமோ வேற எதுவும் வாங்கக்கூடாது, இது உங்கள் ஆற்றுல நீ சமைச்சு சாப்பிட்றதுக்கு தான். பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கும் இல்லையோ, இந்த தங்க காசுலேருந்து ஒரு பைசா கூட எனக்கு செலவு பண்ணக்கூடாது, நீ நன்னா இருக்கிறதுக்காக. வகுத்தவனுக்கு நித்தற்படியும் வரும் என்றொரு காசினை நின்ற நன்றி புகழ்த்துணை கைப்புகச் செய்து கந்தீர் பொழிலார் திருப்புத்தூர் புரித நீரே. இப்படி ஏழையா பிறந்துட்டோமே அப்படின்னு நினைச்சாரா? எந்த நிலையிலையும் சுவாமியை கைவிடக்கூடாது. என்ன இந்த இந்த ஜன்மா என்பது இந்த பாக்கியத்துக்காக ஏற்பட்டது அப்படின்னு விடாம பூஜை பண்ணிட்டு வந்தார். இன்னைக்கு ரொம்ப ஒஸ்தியா இருக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில், பிரகதீஸ்வரர் கோயில். இன்னைக்கு சுவாமிக்கு நிறைய பூ போட்டாதான் கொஞ்சம் பூ போட்டா மாதிரி இருக்கும். அவருடைய அந்த பிரம்மாண்டமான அந்த லிங்காக்கார மூர்த்தத்துக்கு. ஆனா ஒரு காலத்தில் அவருக்கு ஒரு விளக்கு எரிக்காம நைவேத்தியம் பண்ண முடியாம இருந்தது. அப்ப பரம்பரையா இருந்த ஒரு சிவாச்சாரியார் தன்னுடைய ஆத்துல நைவேத்தியம் வச்சு அதை சுவாமிக்கு காட்டிட்டு எடுத்துன்னு போயிட்டு இருந்தார். அப்புறம் ரொம்ப அவர் சுவாமியும் தாமும் இப்படி கஷ்டப்படுறதை நினைச்சு தற்கொலை பண்ணிட்டார். அது வெளியில வந்தப்புறம்தான் அந்த கோயிலுக்கு விடிவு வந்தது. தற்கொலை பண்ணிட்டார். என்னன்னா, சுவாமியை நம்ம பூஜை பண்ண முடியாதுன்னா உயிரோடு இருக்கப்படாது அப்படின்னு சுவாமி பிறந்தா இருக்கார். சுவாமி நிச்சயமா அவருக்கு திருவடியை கொடுத்துருப்பார். அப்படியே வெளியில இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள்லாம் சும்மா. உண்மையில எப்படி ஒரு சிவாச்சாரியன் தன்னுடைய அந்த மாசிலா மரபை பற்றி பெருமைப்படலாமோ, நாமளும் நம்முடைய மனுஷ ஜென்மாவை பற்றி பெருமைப்படலாம். எத்தனை சிரமங்கள் இருந்தாலும், தப்பு பண்ணிட்டோம் சிரமப்படுறோம் இருந்தாலும் அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். யோசிச்சாதான் அதெல்லாம் நம்மளை சுவாமி இந்த புண்ணிய விசேஷத்தினால, புண்ணிய கேனாபி புண்ணிய விசேஷன சொல்றோம் இல்லையோ, மனுஷ பிறவி கிடைக்கிறது. ஏதோ ஒரு புண்ணியத்தால் மனித பிறவி கிடைத்திருக்கிறதால அந்த